ஆலினல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தமிழ். நான் உங்களுடைய ஹரிஹரன். ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாரி. ரொம்ப நாளா எங்கனால வந்துட்டு வீடியோஸ் போட முடியல. பட் இனிமேல் பட்டு ரெகுலரா கிரிக்கெட் அப்டேட்ஸ் நானும் தமிழ்மணியும் சேர்ந்து நாங்க உங்களுக்கு குடுப்போம். இன்னைக்கு நம்ம இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் T20 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எங்களோட ஒப்பீனியன் நாங்க சொல்லுவோம். உங்களோட ஒப்பீனியன் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் எப்படி போயிருக்கு அப்படின்னா, ஒன் சைடடா தான் போயிருக்கு. இந்தியா அதுல ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா மரண அடி வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன புரோட்டியர்ஸ்னுடைய தீவிர பக்தர் ஆமா. தமிழ்மணி. என்னாச்சு உங்களுக்கு? டெஸ்ட்ல 2 டெஸ்ட் ஜெயிச்சுட்டு தடால் புடால்னு ஆடுனீங்க. அண்ட் ஒன் டேல ஆல்ரெடி ஒரு மொக்க வாங்கியாச்சு. இப்ப அடுத்து ஒன் டே 2020லயும் வந்துட்டு எடுத்தோனே ஃபர்ஸ்ட் மேட்ச். இருந்தாலும் நாங்க டன் அண்ட் டஸ்டட் பண்ணி தான் ஆவோம். ஓகே. அதுக்கான வாய்ப்பு வந்து அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா குடுப்பாங்க. ஏன்னா முல்லன்பூர்ல ஒரு மேட்ச் இருக்கு. அதுல நாங்க பார்த்துக்குறோம் எப்படி இருந்தாலும். இல்ல ரீசன் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான ஃபயர் பவர் வந்துட்டு டீம்ல இருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கை இன்னும் இருக்கா? இந்த 2020 ஃபார்மட் பொறுத்தவரைக்கும்? இல்ல கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் சரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. எதனால எனக்கு அந்த நம்பிக்கை இல்லன்னு வியூவர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன். சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியாவும் வந்துட்டு ஆஃப்டர் அந்த 2020 வேர்ல்ட் கப்க்கு அப்புறமா 2 ஃபைனலிஸ்ட்டா அந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப்னுடைய 2 ஃபைனலிஸ்ட்டா இந்தியாவும் சரி, சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஸ்குவாட்ல. கண்டிப்பா. இந்தியால வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 32 பிளேயர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் சவுத் ஆஃப்ரிக்கால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 34 பிளேயர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த காம்பினேஷன்ஸ்ல வந்துட்டு இந்தியா வந்து எந்த காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் அப்டின்னாலும், அந்த வேர்ல்ட் கப்க்கு அப்புறமா டிசர்விங் சாம்பியன்ஸ் அப்டின்ற மாரி விளையாண்ட எல்லா சீரிஸுமே வந்துட்டு இந்தியா வின் பண்ணியிருக்கு. இன்ஃபாக்ட் பார்த்தோம் அப்டின்னா, இந்தியா மொத்தமா தோத்த மேட்சஸே வந்துட்டு 2 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அண்ட் ஆன் தி அதர் சைடு வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தோம் அப்டின்னா, இந்த 2 வருஷத்துல மொத்தமாவே வந்துட்டு வெறும் 6 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறது வந்து தெரியுது. ஆனா, இந்தியாவ பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆஸ்திரேலியாவோட T20 ஒரு சீரிஸ் போனாங்க. அதிலுமே மழை வந்து தான் ரொம்ப கெடுத்துருச்சுன்னு. இல்லன்னா, அது எப்படி போயிருக்கும்? அது வந்து 2 இன் 1 அப்படின்னு முடிச்சாங்க. அது எப்படி போயிருக்கும்னு நம்ம தெரிஞ்சிருந்திருக்கலாம். இல்ல லைக் அந்த ரெயின் கர்டைல் மேட்ச்ல கூட வந்து பார்த்தோம்னா, இந்தியா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஸ்டார்ட் குடுத்தாங்க. அத நம்ம வந்துட்டு மறக்கவே முடியாது. சுப்மன் கில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் நம்மளுக்கு குடுத்திருந்தாரு. அண்ட் இன் ஆஸ்திரேலியால வந்துட்டு நம்ம வந்துட்டு டாமினேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்ஃபாக்ட் இந்தியா வந்துட்டு தோத்த அந்த 2 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால தோத்தது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ். அத மீறி வந்துட்டு எந்த ஒரு சீரிஸ்லுமே வந்துட்டு இந்தியா வந்துட்டு அன்பீட்டபிளா ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்தியா வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கு. நான் வந்து ரொம்ப நாளா வந்துட்டு கிரிக்கெட் பார்க்குறதுல நான் சொல்றேன், இந்த லாஸ்ட் வந்துட்டு ஒரு 3, 4 இயர்ஸா இந்தியாவுடைய இந்த 2020 டெப்த் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நேத்து மேட்ச் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, T20 தான் விளையாடுறாங்களா? இல்ல டெஸ்ட் விளையாடுறாங்களான்ற மாரி இருந்தது. ஏன்னா, பால் ஒவ்வொன்னுமே கரெக்ட்டா பேட்ல பட்டு அப்படியே பின்னாடி ஸ்லீப்புக்கு போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் மேட்ச்ல எப்படி ஒரு லென்த் போடுவோமோ, அதே லென்த் தான் பும்ரா போட்டுட்டே இருந்தார் இல்லையா? இல்ல லைக் அந்த விக்கெட்ட பார்த்தோனே வந்துட்டு எல்லாருக்குமே தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு ஸ்லோ விக்கெட்டா தான் இருக்கும் அப்படின்றது ம். எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டு இன்ஃபாக்ட் வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சது. அது வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மிஸ் எஸ். பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எஸ். நான் ஏன்னா சொல்லுவேன். பவர் பிளே அவங்க நல்லா பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனா விக்கெட் வந்து அவங்க கையில இல்ல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்தியாவுடைய பேட்டிங் டெப்த் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வரைக்கும் பேட்டிங் பண்றக்கூடிய ஆளா இருக்காங்க. ஆனா சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்தா ஒரு 7 பேர் தான் அப்படி இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க வந்து மாடரேட் பிளேயர் இருக்காங்க. இப்போ திடீர்னு விக்கெட் விழுந்துருச்சுன்னா, அத கொஞ்சம் அப்படியே நின்னு நிதானமா ஆடி குடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. சம்டைம்ஸ் சூரியகுமார் யாதவ் கூட சில நேரங்கள்ல அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரோக் வச்சு கூட விளையாடக்கூடிய ஆளா தான் இருப்பாரு. ஆனா இந்த பக்கம் எப்படின்னா எல்லாருமே ஆடிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா என்ன இப்போ எனக்கு டி-கேக் வந்து திருப்பி டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஆனா அவரு கரெக்ட்டா அந்த பொசிஷன மெயின்டெயின் பண்றாருன்னா, கொஞ்சம் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா இப்போ ரிக்கில்டன் ஆல்ரெடி அதுல மெயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஒரு இதுல பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் டி-கேக் வரும்போது என்ன ரீசா ஹெண்ட்ரிக்ஸ வெளிய போற மாரி இருக்கு. ஒன் டவுன் விளையாடக்கூடிய மார்க்ரம் வந்து ஓப்பனிங் வந்துடுறாரு சம்டைம்ஸ். ஸ்டப்ஸ்லாம் ஒரு 5வது இடத்துல இறங்குனா நல்லா விளையாடக்கூடிய ஆளா இருக்காரு. அவர வந்து நம்ம ஒரு 1 டவுன் இல்லன்னா 2 டவுன்ல இறக்கி அவர் ரொம்ப கவர் டிரைவ்னா ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டு இருக்காரு. இந்த மாரி பிரச்சனை இருக்கு. மில்லர் ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வராரு. ஆனா இப்ப என்னன்னா, இங்கிட்டு அப்படியே எடுத்து போகுது இந்தியாவுல. ஹர்திக் பாண்டியா ரொம்ப நாள் கழிச்சு தான் உள்ள வராரு. லாஸ்ட்டா அவரு ஏசியன் கப்ல விளையாண்டது. அதுக்கப்புறம் இங்க தான் வராரு. ஆனா அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. இவங்களுக்கு அந்த இது மிஸ் ஆகுது. அது என்னன்னு நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அத சவுத் ஆஃப்ரிக்கா தான் கண்டுபிடிக்கணும். இல்ல டெஃபினட்டா வந்துட்டு டீம் காம்பினேஷன் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு கிளீனாவே நம்மளுக்கு தெரியுது. ஆ ஆப்ஷனே இல்லாம இருக்கிறதும் வந்து கஷ்டம் தான். பட் சவுத் ஆஃப்ரிக்கா ம். மாரி ஒரு டீமுக்கு நீங்க பாருங்க ஒரு 34 பிளேயர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்ளோ காம்பினேஷன் அவங்க ட்ரை பண்ணியும், இதுவரையும் வந்துட்டு ஒரு பேலன்ஸ் ஸ்குவாட் அவங்கனால கொண்டு வரல அப்படின்றது வந்துட்டு ஒரு மிக கஷ்டமான ஒரு விஷயம் தான். சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி, மத்த எல்லா டீமுக்குமே வந்து சரி, அந்த வேர்ல்ட் கப்க்கு பிரிப்பேர் ஆகுறதுக்கு இன்னும் நெறைய டைம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற டைம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டு அதுவும் இந்தியால வந்துட்டு இந்த அடுத்த இந்த 4 மேட்சஸ்ல இங்க இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு அவங்க என்ன மாரி வந்துட்டு ஒரு காம்பினேஷன் அவங்க வச்சுக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவங்க டெஃபினட்டா பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கேஷவ் மகாராஜ் ஒருத்தவங்க தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரா இருக்காங்க. எஸ். என்ன பொறுத்தவரைக்கும் சப்கான்டினென்ட்ல நீங்க இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால நீங்க டிராவல் பண்ணி நீங்க விளையாட போறீங்க அப்படின்னும்போது,
டெஃபினட்டாக வந்துட்டு இன்னொரு ஸ்பின்னர் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனா. அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷம்ஷி திரும்ப டீமுக்குள்ள கொண்டு வரதுக்கு எங்கனா வாய்ப்பு இருக்கா? ஆனா ஒரு ஆனா லாஸ்ட் ஒரு 2 வருஷமாவே ஆ. இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்குவாட்லயே வந்துட்டு அவர் சேர்க்காத மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆமா. அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பின்னடைவா தான் இருக்கு. ஆனா ஜார்ஜ் லிண்டே இருக்காரு. ஜார்ஜ் ஓகே, லிண்டே வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். ஆனா அவரு வந்து இந்தியன் சாயில்ல நல்லா போடக்கூடிய ஆள் தான். இப்போ ஓகே, கிட்டத்தட்ட என்னன்னா சிஎஸ்கேவே பேசிட்டு இருக்காங்க. ஜடேஜாவோட இடத்துல அவர ரீப்ளேஸ்மென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜார்ஜ் லிண்டே போன மேட்ச்ல இருந்திருந்தா ஓகே. நல்லா பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. அண்ட் இன்னொரு எக்ஸைட்டிங் ஆப்ஷன் வந்து நீங்க சொன்னீங்க இந்தியாவுக்கு வந்துட்டு நம்பர் 8 வரையும் பேட்டிங் ஆடுனாங்க. ம். பட் சவுத் ஆஃப்ரிக்கால வந்துட்டு நம்பர் 7 வரையும் 7 தான் வரை தான் இருக்காங்க இருக்காரு. அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அந்த பேட்டிங் டெப்த்த இன்கிரீஸ் பண்றதுக்கு முத்துசுவாமி ஆடுறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? அடுத்த மேட்ச்ல முத்துசுவாமி வந்து ஸ்குவாட்ல இருக்காரு. அவரும் வந்து முத்துசுவாமி ஸ்ட்ராங் ஸ்குவாட்ல இருக்காரு. ஓகே, பட் எனக்கு வந்து கார்வின் போஸ் அவரு ஓகே, உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஹர்திக் பாண்டியாவோட சிமிலர். அத ஓகே. அந்த அளவுக்கு கம்பேர் பண்ண விரும்பல. ஆனா கிட்டத்தட்ட அந்த மாரியான ஒரு பிளேயர் தான். அவரும் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் வேற ஆனா. அவர் உள்ள இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா கடைசி நேரத்துல அவர் வந்து ஹார்டிகிட்டிங் பண்ணுவாரு. மாடரேட் பண்ணுவாரு. விக்கெட் போச்சுன்னா நம்ம ஒன் டேல கூட பார்த்தோம். செகண்ட் ஒன் டேல கூட அவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டீம் காம்பினேஷன் பத்தி நம்ம பேசும்போது, இந்தியா வந்துட்டு நேத்து அவங்களுடைய ஸ்குவாட வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா பிக் பண்ண மாரி எனக்கு தோணி இருந்துச்சு. குல்தீப் யாதவ் வந்துட்டு லெஃப்ட் அவுட் பண்ணது நெறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்காது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர் கண்டிப்பா வந்துட்டு ஒரு டீம்ல இருக்கணும்னு எஸ். நெனைக்கிற ஒரு ஆளு. பட் ஆனா இந்த 50 ஓவர்ஸ் ஃபார்மட்ல வந்துட்டு இந்த டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால, இஃப் இன் கேஸ் நம்ம செகண்ட் பவுலிங் போட்டா நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்கும். 2 ஸ்பின்னர்ஸ் வச்சு நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியாதுன்னு மேனேஜ்மென்ட் திங்க் பண்ணாங்களா என்னன்றது தெரியல. அவங்க வந்துட்டு 4 மீடியம் பேஸ் ஆப்ஷனுக்கு போயிருந்தாங்க. ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹர்ஷித் ராணா ஹர்திக் இருக்காரு. பாண்டியா, அ அவர் கூட வந்து சேர்த்து சுபம் துபே. சுபம். ஸோ எஸ். மொத்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4 பேஸ் பவுலிங் ஆப்ஷன் நம்மகிட்ட இருந்துருந்துச்சு. சிமிலரா வந்துட்டு தமிழ் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கன்ஸும் வந்துட்டு கார்பின் போஷ வந்துட்டு உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு கொஞ்சம் பெட்டரா மீடியம் பேஸ் இருந்திருக்கும். ஆப்ஷனும் வந்துட்டு அவங்களுக்கு ம். கிடைச்சிருந்திருக்கும். அண்ட் அட் தி சேம் டைம் வந்துட்டு ஒரு பேட்டிங் டெப்த்தும் கிடைச்சிருக்கும். அப்படின்ற மாரி அவர் திங்க் பண்றாரு. இன்னும் என்னன்னா, இது நோக்கியா வந்து 140 அபோவ் இல்ல 140 அந்த ரேஞ்சுல போறாரு. T20ல இப்ப நீங்க அதே மேட்ச்ல வந்து நம்ம லுங்கிங்கிடி கிட்டத்தட்ட 137 தான் அதிகபட்சம். ஓகே. அவர் டக்கு டக்குன்னு விக்கெட் எடுக்குறாரு. கிட்டத்தட்ட அவர நான் எப்படி சொல்லுவேன்னா, சவுத் ஆப்பிரிக்காவோட ஷர்துல் தாக்கூர் அப்படின்ற மாரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, பொல பொலப்பானுங்க அவர போட்டு. ஆனா விக்கெட் எடுத்துருவாரு. நேத்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான். எல்லாமே அவர அடிக்க ட்ரை பண்ணி தான் விட்டுறாங்க. அதுவும் எல்லாமே யான்சன் கையிலேயே போய் போய் சொருகிக்கிட்டே இருந்தது கேட்ச் எல்லாமே. இன்ஃபாக்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு டாஸ் வின் பண்ணி அவங்க நியூ பால் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரானரியா பவுலிங் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அ நீங்க ஆண்ட்ரிச் நோக்கியாவ பத்தி நீங்க எஸ். பேசியிருந்தீங்க. பட் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்டின்னா, அந்த ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்க்கு அப்புறமா அவர் விளையாடுற ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுதான். எஸ். அவர் வந்து ஆமா. ஒரு பெரிய ஒரு லே ஆஃப்க்கு அப்புறமா வந்துட்டு டீமுக்குள்ள வந்திருந்தாரு. ம். பட் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் மாரி அது தெரியல. அவர் வந்து போட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 145 வந்துட்டு 5 கன்சிஸ்டன்ட்டா வந்துட்டு அந்த விக்கெட்ல வந்துட்டு அவர் போட்டாரு. இன்ஃபாக்ட் வந்துட்டு அந்த ஸ்லோ விக்கெட்லயே வந்துட்டு அவருடைய பால் வந்துட்டு அந்த பேஸ்ல போகும்போது, கண்டிப்பா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் டெக்லாம் கிடைச்சது அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாவே இருப்பாரு அப்டின்றது தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, ஒரு ஒரு வேள இவங்க ரபடா மிஸ் பண்றாங்களோ! அப்டின்னு எனக்கு ஒரு இல்ல ஐடியா. டெஃபினட்டா ரபடா மாரி ஒரு பிளேயர வந்துட்டு நீங்க மேட்ச் பண்றதுக்கு வந்துட்டு இன்னொரு பிளேயர் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இப்ப ம். எப்படி இந்தியால வந்துட்டு இப்ப பும்ரா வந்துட்டு ஒரு வேள இன்ஜூர்டோ நாட் அவைலபிளா இருந்தாரோ, அவர ரீப்ளேஸ் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டமோ, அதே மாரி ரபடாவ வந்து ரீப்ளேஸ் பண்றது கஷ்டம். பட் ஆனா இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்ப அவங்க வந்துட்டு திங்க் பண்ணணும். ஓகே. நேத்து மேட்ச்ல வந்து என்ன அப்டின்னா, கிட்டத்தட்ட எல்லாமே இந்தியாவோட பேட்டிங் வந்து என்னடா டக்கு டக்குன்னு போய்க்கிட்டே இருக்காங்க அப்டின்னு தோணுச்சு. இடையில வந்து திலக் வர்மா வந்து கொஞ்சம் மாடரேட் பண்ணியே விளையாண்டுட்டே இருந்தாரு. அவரும் சில சிக்ஸ்லாம் அடிச்சாரு. பயங்கரமா இருந்தது சிக்ஸ பார்க்கும்போது. சரி அவரும் அவுட் ஆயிட்டாரு. என்னடா அவ்வளோதான் போச்சு. பொட்டலாம் கட்டிருவானுங்க 150க்குள்ள ஆல் அவுட் ஆயிருவானுங்க அப்டின்னு பார்த்தா, அப்பதான் வந்தான் தலைவன் ஹர்திக் பாண்டியா. வந்தான் பேட் எடுத்தான் சொல்லுன்னு அடிச்சு 4, 5 ஸ்மாக் திட்டுன்னு போட்டு அவ்வளோதான் டீம் போய் 175 நிப்பாட்டி போயிட்டே இருந்தான். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு முடியும்போது வந்துட்டு நான் நெறைய கமெண்டேட்டர்ஸ் பேசும்போது நான் பார்த்திருந்தேன். இந்த டியூ ஃபேக்டர்லாம் இருக்கிறதுனால இது வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு 10, 15 ரன்ஸ் ஷார்ட்டா அடிச்சுட்டாங்களோ அப்டின்ட்டு. பட் ஆனா மேட்ச்சுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது, ம். இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு ஆவரேஜ் ஸ்கோரே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்துட்டு 149 இருந்துச்சு. ஸோ அந்த ம். இடத்துல இந்தியா வந்துட்டு ஒரு 25 ரன்ஸ் வந்துட்டு அதிகமா தான் அதிகமா தான் அடிச்சிருந்தாங்க. அடிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியாவுடைய அந்த ஒரு இன்னிங்ஸ்னால. ம். 2 டீம்லயும் வந்துட்டு நீங்க கம்பைன்டா நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 17 பேட்டர்ஸ் வந்துட்டு உள்ள வந்து விளையாண்டுருக்காங்க. எஸ். அதுல டோட்டலா டிஃபரெண்ட்டா ஒரு விக்கெட்ல பேட்டிங் ஆடுன மாரி தெரிஞ்சது வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவுடைய அந்த கிளாஸ் தான். கிளாஸ் தான். எஸ். மொத்தமா அவர் அடிச்ச அந்த சிக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவர் வந்துட்டு கிரவுண்ட்ல அவர் ஆக்சஸ் பண்ண ஏரியா அவர் அடிச்ச அந்த சிக்ஸஸ் அதுக்கப்புறமா அந்த பவுண்டரீஸ் நீங்க பார்க்கும்போது, வேகன் வீல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். வெறும் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஏரியாவ மட்டும் அவர் டார்கெட் பண்ணி அவர் 6 அடிக்கல. மெரிட் ஆஃப் தி பால் அவர் வந்து விளையாண்டாரு. தோ நீங்க வந்துட்டு அந்த இன்டென்ட் இருந்துச்சு அப்டின்னாலும், எல்லா பாலையும் வந்துட்டு ஸ்மாக் பண்ணல.
கால்குலேட்டட் ரிஸ்க் அவர் எடுத்தார். மெரிட் ஆஃப் தி பால் வந்துட்டு விளாண்டாரு. நேற்று வந்துட்டு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு இன்னிங்ஸ் வந்து விளாண்டாரு. பிஃபோர் தி வேர்ல்ட் கப் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு பேட்டிங்கில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக வந்துட்டு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு வேர்ல்ட் கப்பில் வந்துட்டு என்ன ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த ஒரு மேட்ச்சில் வந்து காமிச்சிருக்காரு. எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, இப்போ அக்ஷர் படேல் இறங்குற இடத்துல சிவம் துபே இறங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு 8த் ஓவர் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்பின்ன வந்து இவர் நல்லா டேக்கிள் பண்ணுவாரு சிவம் துபே வந்து. அப்போ அவர் உள்ள இறங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோ? இல்லை அப்படின்னு லைக் எனக்கு தோணுச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த தாட் இருந்திருக்கும். ம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அக்ஷர் பட்டேலை வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்ல இருந்து ராகுல் டிராவிட் செட் பண்ண ஒரு டெம்ப்ளேட்டை வந்துட்டு கௌதம் கம்பீர் வந்துட்டு டெஸ்ட்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணவே இல்லை. ஆமா. பட் அட்லீஸ்ட் வந்துட்டு 2020 ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அக்ஷர் பட்டேல் வந்துட்டு த்ரூ அவுட் வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு எப்பலாம் வந்துட்டு குயிக்கா விக்கெட்ஸ் போகுதோ டீமை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக அவர் வந்துட்டு டாப் ஆர்டர்ல அவர் அமைச்சு ஆட வச்சிருக்காங்க. அந்த ஒரு பேட்டர்ன் தான் வந்துட்டு கம்பீர் வந்துட்டு பண்ணியிருக்காரு. அந்த பார்ட்னர்ஷிப் வந்துட்டு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். நான் கண்டிப்பா வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த திலக் வர்மா அண்ட் அக்ஷர் பட்டேல் வந்துட்டு 30 பால்ஸ் 32 ரன்ஸ் அப்படின்ற மாரி ஒரு பார்ட்னர்ஷிப் அதுவா இருந்துச்சு அப்படின்னா கூட, அது வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி குடுத்துச்சு. நம்மளுடைய இந்தியன் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி குடுத்துச்சு. ஸோ டெஃபினட்டா அது வந்துட்டு ஒரு மிஸ்டேக் அப்படின்றத நான் பார்க்க மாட்டேன். சிவம் துபே வந்துட்டு கடைசி வரையும் அவுட் ஆகாம இருந்திருந்தா, மேபி இந்தியா வந்துட்டு இன்னொரு 10, 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கூட நம்மளுக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கலாம். பட் அந்த மூவ் வந்துட்டு எனக்கு தப்பு அப்படின்ற மாரி எனக்கு தோணல. ஓகே. இப்போ ஜித்தேஷ் சர்மா வந்து இறக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஜித்தேஷ் சர்மா ஓகேவா? இல்ல சஞ்சு சாம்சன கொண்டு வரலாமா அதுக்கு இல்ல பதிலா நம்ம? டெஃபினட்டா வந்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாரி. ஏன்னா சஞ்சு சாம்சனுடைய ஃபேன்ஸ் வந்துட்டு நான் சொல்றத கேட்கும்போது கொஞ்சம் வெறுப்பாவாங்க ம். அப்படின்றது எனக்கு தெரியும். சஞ்சு சாம்சன் வந்துட்டு எப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு டாப் ஆர்டர்ல உங்களால ஃபிட் பண்ண முடியல. நம்பர் 1, 2, 3 அண்ட் 3ல வந்துட்டு உங்களால ஃபிட் பண்ண முடியலையோ, டெஃபினட்டா வந்துட்டு சஞ்சு சாம்சன் வந்துட்டு அவுட் ஆஃப் தி பிளேயிங் 11 தான். ம். ஆ ஏன்னா மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஜிதேஷ் சர்மா வந்துட்டு அவர் குடுக்குற அந்த ஒரு ஃபயர் பவர் வந்துட்டு சஞ்சு சாம்சன்னால குடுக்க முடியாதுன்றத நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லோவர் டவுன் தி ஆர்டர் ஆடும்போது ஜிதேஷ் தான் வந்துட்டு சஞ்சுக்கு மேல பெஸ்ட் அப்படின்றது என்னுடைய பர்ட்டிகுலர் ஒப்பீனியன். அண்ட் தென் சஞ்சுவும் நல்ல ஒரு கீப்பர் தான். நேத்து ஜிதேஷ் சர்மாவுடைய அந்த ஒரு கேட்ச் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியுடைய கேட்ச் நான் பார்த்தேன். பயங்கரமா அந்த இருந்தது. வித் தி பவுன்ஸ் அவர் அந்த எந்திரிச்ச விதமா இருக்கட்டும். கீப்பிங்ல மட்டும் நேத்து அவர் 4 கேட்ச் எடுத்தாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். ஜிதேஷ் எஸ். வந்துட்டு எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு சஞ்சுக்கு வந்துட்டு கீழ வந்துட்டு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. சஞ்சு சாம்சன் வந்துட்டு நல்ல பிளேயர் இல்லன்னு சொல்லல. சஞ்சு சாம்சன் வந்துட்டு எக்ஸ்ட்ரார்டினரி பிளேயர். பட் ஆனா வந்துட்டு டாப் ஆர்டர்ல ஆட வைக்க முடியல அப்படின்னா, அவரு வந்துட்டு டாப் ஆர்டர்ல ஆட வைக்க முடியல அப்படின்னா, பிளேயிங் 11ல வந்துட்டு அவர ஃபிட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி ஓகே. ஆனா எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, இந்தியாவோட டாப் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்காங்களோ! அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா கில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்ஜுரிக்கு அப்புறம் உள்ள வந்திருக்காரு. அவர் ஒரு கச்சா முச்சா ஷாட் தான் ஆடிட்டு இருந்தாரு. டக்குனு ப்ராப்பர் ஷாட் வந்து அவர் இன்னும் இது பண்ணல. ஆல்ரெடி இவர் நம்ம அபிஷேக் சர்மா வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இருந்தாலும் அவரும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் தான் வச்சு விளையாட போறாரு. ஆனா கில் வந்து கொஞ்சம் இன்னும் தாக்கு பிடிக்கலையோ! அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனலா ஒரு ஒப்பீனியன் இருக்கு. இல்ல இந்தியாவுடைய டாப் ஆர்டர் வந்துட்டு நம்ம ஆஃப்டர் தி வேர்ல்ட் கப் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே, இந்தியா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ல வந்துட்டு இந்த 2020 வந்துட்டு அப்ரோச் பண்றாங்க. ரொம்ப ஹார்டா வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ கில் வந்துட்டு அவருடைய கேரக்டருக்கு அகெயின்ஸ்ட்டா வந்துட்டு நெறைய ட்ரை பண்றவரு. ரொம்ப எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்றவரு அப்படின்ற மாரி தோணுது. ஏன்னா வந்துட்டு அது விளையாடும்போது நம்மளுக்கு கிளீனா தெரியுது. ம். அபிஷேக் சர்மாக்கு வந்துட்டு ஈக்குவலா வந்துட்டு நம்மளும் வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல வந்துட்டு போணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாரி தோணுது. கில் வந்து எந்த மாரி ஒரு பிளேயர் அப்படின்னா, டெஃபினட்டா வந்துட்டு அவருடைய ஆவரேஜ் வந்துட்டு ஹையர் சைட்ல இருக்கும். பட் ஆனா ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 140, 150 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் அவர வந்துட்டு ரொம்ப அவரே வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாரு. அந்த ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறதுக்கு வந்துட்டு கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாரி தான் தோணுது. ஆ இது வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்ட் இன்க்ளூஷன். ஏசியா கப்க்கு அப்ப நம்ம பேசும்போதே நம்ம பார்த்திருந்தோம். சுப்மன் கில் வந்துட்டு டீமுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. சஞ்சு சாம்சன் வந்துட்டு அவ்ளோ எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்ம் பண்ணும்போது, நீங்க வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் இன்க்ளூஷனா வந்துட்டு கில்ல நீங்க உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. கில் வந்துட்டு 2020ல சரியா விளையாடல அப்படின்னு கிடையாது. நல்லா விளையாண்டுருக்காரு. பட் ஆனா அவருடைய கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னா, அந்த 140, 150 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறது தான் அவருடைய கம்ஃபர்ட் ஜோன். மேனேஜ்மென்ட் மேபி வந்துட்டு இத திங்க் பண்ணலாம். கில்ல வந்துட்டு ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் வந்துட்டு எப்படி விராட் கோலி வந்துட்டு இன்னிங்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ணி பில்ட் கொண்டு பண்ணுவாரு. போவாரு. அந்த மாரி வந்துட்டு அ சாரி அந்த மாரி வந்துட்டு நம்ம கில் கிட்ட வந்துட்டு நீங்க த்ரூ அவுட் வந்துட்டு ஒரு 15 ஓவர்ஸ் விளையாடுங்க, 14 ஓவர்ஸ் விளையாடுங்க. ஒரு 140, 150 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தா போதும் அப்படின்ற மாரி ஒரு என்கரேஜ்மென்ட் குடுத்தாங்க அப்படின்னா, அது டீமுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்ற மாரி எனக்கு தோணுது. இன்னும் 4 T20 இருக்கு. அதுல கண்டிப்பா அவர் அந்த மாரி பண்ணுவாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். வெறும் இந்த நாள் 20 கிடையாது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்துட்டு இந்தியாவுக்கு வராங்க. எஸ், எஸ். இந்தியாவுக்கு மொத்தமா அவங்களுடைய ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கறதுக்கு வந்துட்டு இன்னொரு 9 அவுட்டிங்ஸ் நம்மளுக்கு இருக்கு.
ஸ்குவாடில் வந்துட்டு பெருசாக எனக்கு இதுக்கப்புறமா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது நான் திங்க் பண்ணல. இருக்கிற ஸ்குவாடில் பெஸ்ட் பிளேயிங் 11 காம்பினேஷன் என்ன அப்படின்றத வந்துட்டு இந்தியா வந்துட்டு இந்த 9 மேட்சஸில் வந்துட்டு அனலைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் கோயிங் இன் டு தி வேர்ல்ட் கப் ஹோமில் விளையாடும் போது இந்தியா வந்துட்டு ஒரு டாமினன்ட் ஒரு சைடாக வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதனா வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, எனக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் லெவனை வந்து கொஞ்சம் மாற்ற அமைக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது மாற்றி அமைச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ரீசா ஹெண்ட்ரிக்ஸை உள்ளே கொண்டு வாங்க, ஜார்ஜ் லிண்டே உள்ளே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 4 மேட்ச் இருக்குது இந்த சீரீஸில் வந்துட்டு பேலன்ஸாக. எனக்கு என்னமோ இந்தியா வந்துட்டு ரொம்ப டாமினண்ட்டாக 4-1 அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸ் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் சவுத் ஆஃப்ரிக்கா 2 நாளும் வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுக்க முடியுதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கொடுப்பாங்க, நான் நம்புகிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.